இன்றைக்கு திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கத்துடைய முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். கடந்த மே 5ஆம் தேதியை வணிகர் தினமாக அறிவித்த நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழா. திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கத்துடைய பொன்விழா மற்றும் சங்க வளர்ச்சிக்காக பணியாற்றிய சிறந்த நிர்வாகிகளுக்கான விருதுகள் வழங்குகின்ற விழான்னு 3 விழாக்களையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு முப்பெரும் விழாவாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மிகுந்த உணர்ச்சியோடு எழுச்சியோடு நீங்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறீங்க. முதல்ல இந்த விழாவை இவ்வளவு மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சங்கத்துடைய உங்கள் தலைவரும் மேற்கு மாவட்ட கழகத்துடைய வர்த்தக அணி அமைப்பாளருமான அண்ணன் VP மணி உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே சகோதரர் சிற்றரசு பேசிய போது குறிப்பிட்டு சொன்னார், இது 2வது முறையாக உங்களுடைய சங்க நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கின்றார். பொதுவாக ஒரு சிறிய அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இந்த முறை கொஞ்சம் கிராண்டாக கலைவாணர் அரங்கத்திலே இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் உங்களுடைய சங்கத்துறை தலைவர் VP மணி அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார், பொதுவாக ஒரு நிகழ்ச்சிக்கு வரோன்னு சொல்லிட்டு தாமதமாக போனால் தான் ஏன் லேட்டாக வந்தீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாமே அப்படின்னு பொதுவாக கூப்பிடுவாங்க, வருத்தப்படுவாங்க. ஆனால் உங்கள் VP மணி அவர்கள் ஏன் சீக்கிரமாக வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கலாமே அப்படின்னு உரிமையோடு இங்கே பேசும்போது குறிப்பிட்டார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விழாவில் எனக்கு முன்பு பேசின அத்தனை பேரும் சிறப்பு விருந்தினராக நம்முடைய துணை முதலமைச்சர் வந்திருக்கிறாரு அப்படின்னு என்னை அந்நியப்படுத்தி பிரித்து வச்சு பேசினாங்க. வெளியிலிருந்து புதுசாக வர்றவங்க தான் சிறப்பு விருந்தினர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் விருந்தினர் கிடையாது, நான் வெளியாள் கிடையாது, எப்போவுமே உங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறவன். அதனால தான் இதனோட குடும்ப நிகழ்ச்சியில் கலந்துக்கிற மாதிரி கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டேன். ஏன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் வீட்டு செல்ல பிள்ளையாக, உங்கள் வீட்டு ஒரு பொறுப்பான பிள்ளையாக, குடும்பத்தில் ஒருவனாக இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கின்றேன். உங்களையெல்லாம் என்னுடைய சகோதரனாக, சகோதரியாக பார்ப்பதற்காகத்தான், அந்த உணர்வோடு தான் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். அதில் இங்கே வந்திருக்கக்கூடிய பல பேரை எனக்கு நேரடியாகவே தெரியும், நேரடியாகவே பழக்கம். அந்த சகோதர உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி ஒரு சங்கத்தை தொடங்குறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். ஆனால் அதை தொடர்ந்து நடத்துறதுங்கிறது மிகவும் ஒரு சவாலான விஷயம். ஆனால் இந்த திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கத்தை 50 ஆண்டுகள் வெற்றிகரமாக கட்டுப்பாட்டோடு அத்தனை பேரும் ஒற்றுமையோடு மிகச்சிறப்பாக நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் இந்த சங்கத்துடைய முன்னாள் நிர்வாகிகள், இன்னார் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நம்முடைய பாராட்டுகள், நம்முடைய வாழ்த்துக்கள். பொதுவாக வணிகர்கள்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா நீங்கள் அத்தனை பேருமே ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடியவங்க, உழைச்சிட்டு இருக்கிறவங்க. நீங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வி கேட்பீங்க, நீங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா, நீங்கள் வச்சது தான் சட்டம் உங்களுக்கு. ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் எல்லார்ட்டையும் அன்போடும் பண்போடும் பழகக்கூடியவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய வணிக பெருமக்கள் நீங்கள் தான்.
உங்களுடைய ஒர்க்கிங் டைமை கூட நீங்களே தான் தீர்மானிச்சுப்பீங்க. ஆனால் அதை சரியாக கட்டுப்பாட்டோட ஃபாலோ பண்ணுவீங்க. உங்களோட ஒர்க்கிங் டைமை அடுத்தவங்க தீர்மானிக்க முடியாது. இருந்தாலும் அசால்ட்டாக இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கரெக்ட் டைமுக்கு உங்களுடைய கடையை திறந்து நீங்கள் வியாபாரத்தை துவங்கிடுவீங்க. அதனால தான் ஒரு வெற்றிகரமான சங்கமாக 50வது ஆண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய வணிக பெருமக்கள், நீங்கள் வெறும் இன்ஸ்பிரேஷன் மட்டுமல்ல, வாழ்க்கையில் பலருக்கு கான்ஃபிடன்ஸையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியது நீங்கள் தான். அப்படிப்பட்ட வணிக பெருமக்களுக்கும் நம்முடைய திராவிட இயக்கத்திற்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் திராவிட இயக்கத்துடைய தந்தைன்னு நாங்கள்லாம் புகழ்கிற, நம்ம அத்தனை பேராலும் பாராட்டப்படுகின்ற தந்தை பெரியார் அவர்கள் ஒரு வணிகர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். இன்னும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்கின பொழுது இந்த இயக்கம் வளர்ந்தது கடைகள் மூலமாகத்தான். உங்களுக்கு தெரியும், சலூன் கடை, டீ கடை, சைக்கிள் கடைகள், இந்த கடைகள் மூலமாக தான் திராவிட இயக்கம் வளர்ந்தது. கடைகளில் அரசியல் பேசி வளர்ந்த இயக்கம் என்பதால் தான் திமுக மேலே இன்னைக்கு வரைக்கும் வணிகர்கள் மேலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இன்னைக்கு அந்த தனி பாசம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பாசத்துக்கும் பந்தத்திற்கும் இன்னைக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த அரங்கம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. குறிப்பாக இந்த திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கத்துக்கும் எனக்கும் மிக மிக நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. ஆனால் சேப்பாக்கம் விபி மணி அவர்களையும் சரி, அந்த சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேரையும் அடிக்கடி சந்தித்து பேசுகிற பழக்கம் உண்டு. தொகுதியினுடைய தேவைகள், குறிப்பாக வணிகர்களுடைய கோரிக்கைகள்லாம் என்கிட்ட ஒவ்வொரு முறையும் எடுத்து சொல்லுவார். வணிகர்களுடைய வளர்ச்சியில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்த தொகுதியுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்ட சங்கம் தான் இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள், இந்த சங்கத்துடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள். இந்த சங்கம் இன்னைக்கு வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு சிறந்த பாலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அரசாங்கத்திற்கும் வியாபாரிகளுக்கும் இடையே ஒரு சிறந்த பாலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதோடு சேர்த்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எனக்கும் தொகுதியில் உள்ள வணிகர்களுக்கும் இடையே ஒரு சிறந்த பாலமாக இங்கே இந்த சங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சொன்னது போல ஒரு 3 அடுக்கு பாலமாக இந்த சங்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தங்களுக்கும் பயன்பட்டு சமூகத்துக்கும் பயன்படுற தொழில் தான் இந்த வணிக தொழில். உள்ளூரில் தொடங்கி உலகம் முழுவதும் உற்பத்தி ஆகிற பொருட்களை எல்லாம் பொதுமக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற தொழில் தான் இந்த வணிக தொழில். சேர்ப்பவர்கள் தான் இங்கே வந்திருக்கக்கூடிய வணிகர்கள். நீங்கள் பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கையை எளிமையாக்குறதும் இங்கே வந்திருக்கக்கூடிய வணிக பெருமக்கள் நீங்கள் தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லா வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய அரசும் என்றைக்கும் துணை நிற்கும். உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் இன்னைக்கு ஒன்றிய அரசு என்னென்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது, வணிகருக்கு தேவையானது செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா? உங்களுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு உங்களை எல்லாம் வாட்டி வளர்ச்சிட்டு இருக்கக்கூடியது தான் ஒன்றிய அரசு. ஆனால் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வணிகர்களுடைய நலத்தை பேணி காக்கின்ற அரசாக, பாதுகாக்கின்ற ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். முந்தைய 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் வணிகர்கள் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஆனால் நம்முடைய அரசு அப்படியா? நம்முடைய முதலமைச்சர்கள் எப்பொழுதுமே வணிகர்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கின்ற ஒரு முதலமைச்சராக தொடர்ந்து இந்த 4.5 வருஷமும் செயல்பட்டிருக்கிறார். இங்கே அண்ணன் விக்ரமராஜா அவர்கள் அனைத்து அரசு என்னென்ன செஞ்சதோ, முதலமைச்சர் அவர்கள் என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்து நீங்கள் என்னென்ன கோரிக்கை வச்சு என்னெல்லாம் அரசு செஞ்சிருக்கதோ அனைத்தையும் இங்கே உங்களுக்கு சுட்டி காட்டினார். சென்ற மே மாதம் வண்டலூரில் வணிகர்கள் சங்க மாநாடு, மே 5ஆம் தேதியை வணிகர் தினமாக அறிவிக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிங்க. உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்.
கலைஞர் அவர்கள் தொடங்கிய இந்த வணிகர் நல வாரியத்தை முந்தைய ஆட்சியாளர்கள் முடக்கி வச்சிருந்தாங்க. அந்த வாரியத்தை சீரமைத்து அதன் நிர்வாகத்தில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 20 இருந்தது. அதை 30 உயர்த்தி கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சிங்க. உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் அதை நிறைவேற்றி கொடுத்தார். அதே மாதிரி இந்த வாரியத்தில் சேர்வதற்கான அந்த ஆயுள் சேர்க்கை கட்டணத்தை விலக்கி இன்னைக்கு பலரையும் உறுப்பினராக சேர வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது நம்முடைய அரசு. இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டு பேசியது போல அது 1 லட்சமாக இருந்தது குடும்ப நல நிதி உதவி. அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதல் கட்டமாக 3 லட்சம், மீண்டும் அதை உயர்த்தி 5 லட்சம் ரூபாயாக முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி கொடுத்திருக்கிறார். அதே போல உங்களுடைய உரிமங்களை, லைசன்ஸுகளை எல்லாம் புதுப்பிக்கின்ற அந்த முறைகளை நம்முடைய அரசு மிகவும் எளிமையாக்கி கொடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, வரி நிலுவைத் தொகையை தள்ளுபடி செய்ய சிறப்பு சமாதான திட்டத்தையும் நம்முடைய அரசு அறிவித்தது. இன்னைக்கு அதன்படி சுமார் 1200 கோடி ரூபாய் அளவிற்கு வரி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. உங்களுடைய நலன் பாதுகாக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி, நகராட்சி கடைகளில் குத்தகை காலம் 9 ஆண்டு காலத்திலிருந்து 12 ஆண்டு காலமாக அது நீட்டிக்கப்பட்டு கொடுத்திருக்கிறது. முக்கியமாக 24 மணி நேரமும் கடைகளை திறந்து வைக்கலாம்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் உத்தரவு போட்டாங்க. இப்படி நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை, நலத்திட்டங்களை நீங்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது நம்முடைய அரசு. இங்கே வந்திருக்கக்கூடிய வணிக பெருமக்கள், நீங்கள் எதையும் சரியாக எடை போட்டு பார்ப்பீங்க. அதே மாதிரி நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளையும் திட்டங்களையும் சரியாக எடை போட்டு பாருங்கள். யார் உங்களுக்கு சரி, யார் உங்களுக்கு அதிக நல்லது பண்ணியிருக்காங்கிறதையும் நீங்கள் எடை போட்டு பார்ப்பீங்க. குறிப்பாக வணிகத்தில் வெற்றிகரமாக இருக்கணும்னா அதுக்கு பொதுமக்களுடைய நம்பிக்கையை நம்ம பெற்றாகணும். நம்பிக்கையை பெற்றால் மட்டும் பரவாயில்ல, பத்தாது, அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் திருவல்லிக்கேணி வியாபாரிகள் எல்லாருமே இன்னைக்கு பொதுமக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் நீண்ட காலமாக பெற்றிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட வியாபாரிகளுடைய நம்பிக்கையும் ஆதரவையும் பெற்றவராக இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வியாபாரிகளுடைய நம்பிக்கையை தொடர்ந்து காப்பாற்றக்கூடிய வகையில் திராவிட மாடல் அரசு இன்றைக்கும் வணிகர்களுடைய தோழனாக, பாதுகாவலனாக நிச்சயம் நம்முடைய அரசு செயல்படும். எனவே நான் உங்களோடு உரிமையோடு கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களுடைய ஆதரவை எப்பொழுதும் போல நீங்கள் தொடர்ந்து நம்முடைய திராவிட மாடல் அரசிற்கு, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் தர வேண்டும். இங்கே வந்து விருது பெற்ற அத்தனை பேருக்கும் அனைவரின் சார்பாக மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்து, திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கத்துடைய பணிகள் மேன்மேலும் வளரட்டும், பெருகட்டும். பொன்விழா காணுகின்ற இந்த சங்கம் 100 ஆண்டு காண என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.